உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சந்திரன் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய கன்னிராசியின் நடுநாயகமான நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க, என்னதான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் ஆல்மோஸ்ட் குரு வக்ரகதியில் இருந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். ஆனாலும் குரு 10ஆம் இடத்துல பிளேஸ் ஆகிறது சரியா தப்பா அப்படின்னா, குரு 10ல் பதவி பறி போகும், குரு 10ல ஒரு மாதிரி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய டைலமா வந்துட்டு போகும் இந்த தடவை. இப்படியா அப்படியா, அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான சில சினாரியோகள் எழும். ஏன்னா நட்சத்திரநாதன் தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து ஆரம்பிச்சனால அது ஒன்றும் பெருசா நெகட்டிவை கொடுக்க போறதில்ல. பட் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரம் ஆயிருக்காரு அப்படின்ற போது நமக்குள்ள தேவையில்லாத சில கலக்கங்களும் தேவையில்லாத சில விஷயங்களும் வரும். இல்லை நம்மள சில பேர் தேவையில்லாம கமெண்ட் அடிக்கிறது, நம்மள சில பேர் வம்புழுக்கிறது, நம்மளோட சுயத்தை சுரண்டி பார்க்குற மாதிரி சில நிகழ்வுகளை நடக்கிறதுன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மூட் ஸ்விங்குள்ளே போயிட்டு வருவோம். நான் சொல்றது புரியுதுல. இது ஒரு வேளை ராசிநாதன் வக்ரமாக இருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகளை அது நிகழ்த்தி கொடுக்கும். எப்பவுமே சொல்ற மாதிரி வக்ரமான பிளான்ட் முன்பின் போயிட்டு வரும். ஒரு குடிகாரன் மாதிரி வேலை செய்ய என்ன பண்ணுது அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாதுன்ற மாதிரி ராகுவோட வேலை சேர்ந்திருக்காரு. ஒன்னா பிரம்மாண்டமா பேச வச்சு நான் தான் பெரிய ஆளுன்னு காட்ட வைப்பாரு. இல்லையா பிரம்மாண்டத்தை காட்டி ஒண்ணுமே இல்லைன்னு பிடுங்கி விட்டுருவாரு. இது எல்லாமே ராகு இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்கும். போன மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஸ்டில் எல்லா கிரகமும் பாய் பாய் சொல்லிட்டு ராகு விட்டு போனாலும் உங்க ராசிநாதன் மட்டும் போக மாட்டேன் நடமுடிச்சுட்டு உட்காந்துருந்தா என்ன பண்றது சொல்லுங்க. ஸோ ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே நான் சொல்ற மாதிரி நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம் அப்படின்ற மாதிரி ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்களும் சங்கடங்களும் எழலாம். நிறைய ஒர்க்கு லோடு அதிகரிக்கும். எதை பண்ணி நான் என்னை நிலைநிறுத்திக்குவேன் அப்படின்ற மாதிரி உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் படாத பாடுபட வேண்டியிருக்கும். ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா எதுவுமே இல்லையேன்ற மாதிரியான சினாரியோ ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாகும். கொஞ்சம் வேலைப்பள் அதிகம், உடல் ரீதியான அசௌகரியங்கள், அசதிகள், ரொம்ப டயர்டா இருக்கிறது. என்னதான் பண்ண அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஒன்றும் இருக்காது. ஆனாலும் ஏதோ ஒரு டயர்டா இருக்கும். இந்த 5ஆம் வீட்டு அதிபதி வேற போயிட்டு இந்த டிரான்சிட் ஆகக்கூடிய டைம் இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் வீட்டு அதிபதியோட போய் எல்லாரும் சேரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மார்ச் 15ஆம் தேதிக்கு போல மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு 15 நாட்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்தவர் நம்பி சில விஷயம் எடுத்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு கனவு கோட்டை கட்டியிருப்பீங்க. அந்த கனவு கோட்டையெல்லாம் சின்னதாக ஏதாவது ஒரு கேப் வர்றதுக்கான வாய்ப்புகளை ராகு உருவாக்கி கொடுப்பார். அஸ்தம் அப்படின்னாலே அபய அஸ்தம் பாதுகாப்புன்னு அர்த்தம். உங்களை நம்பி வந்தவங்கள பாதுகாப்பு கொடுக்கறதுல முதல் ஆள் நீங்கள் தான். ஆனாலும் நிறைய கால்குலேஷன் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். இந்த தடவை கொஞ்சம் பேச்சில் ஆளுமை அதிகம். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்காரா, அதனால் நான் பேசுகிறது தான் கரெக்டுன்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. ஏன் செஞ்சால் என்ன, ஏன் பண்ணால் என்னன்ற மாதிரி கொஞ்சம் உங்கள் பேச்சு நீங்கள் சாதாரணமாக பேசுனா அடுத்தவர்களுக்கு தோரணையாக தெரியும். அது என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அரசல் புரசலாக உங்களை பற்றி கேட்குற மாதிரியான சினாரியோ உருவாகும். நீங்கள் நார்மலாக தான் பேசியிருப்பீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு அது அப்படி தோணும். 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது வருமானம் வரத்தில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. வீடு மனை வண்டி வாகனம் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாத்துலயும் கரெக்ட். ஒரு பக்கம் உங்க பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாம சில விஷயத்த பண்ணிட்டு போவாங்க. ஒரு பக்கம் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல ராகு எங்க இருக்காரோ புதன் எங்க இருக்காரோ பொறுத்து நீங்க பேசினாலே அதுல குத்தம் கண்டுபிடிக்கிற மாதிரியான சில சினாரியோக்கள் நடக்கும். இது ரெண்டுமே ராகு தான் தீர்மானிக்க பண்ண போறாரு. ஆனா எதை தீர்மானம் பண்ண போறான்றது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகுது. நீங்க என்னதான் என்ன கழுவி ஊற்றி பிரயோஜனமே இல்லை. நான் வெறும் ரெப்ரசன்டேட்டிவ் தான், கூவிட்டு போயிடுவேன். உங்களுடைய ஜாதகம் நல்லா இல்லாத பட்சத்தில் நான் என்னதான் பெய்யினாலும் அது பெய்யணும்ல. ஆனால் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் அமைதியாக கடக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஏன்னா மற்ற எந்த நட்சத்திரத்துக்கும் சொல்லும்போது நான் அப்படி சொல்லலை. ஏன்னா கன்னியும் சரி மிதுனமும் சரி ராசிநாதன் ஆகிய புதன் வக்ரமாய் ராகுவோட இணைந்திருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கிற மாதிரியே எல்லா நாளும் இருந்துட போகிறோம் இல்லை. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை டக்குன்னு என்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கமிட்மெண்ட் வரும். உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறது சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது திரும்ப ரீகரெக்ட் பண்ணுற மாதிரியான சில நிகழ்வுகள் நிகழும். கொஞ்சம் உடல்நிலையில் லைட்டாக ஒரு அசதிகள் எட்டி பார்க்குற மாதிரியான சில சினாரியோக்கள் வரும். ஆனால் பண ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது.
மன ரீதியாக தான் லைட்டாக ஒரு மாதிரியான சில சஞ்சலங்களுக்கு உட்படுவோம். உடம்பு கொஞ்சம் பாடாப்படுத்தும். வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை. காஸ்ட்ரிக் என்ன சொல்றது? கேஸ்ட்ரிக் ட்ரபிளா இருக்கிறது. கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளமா இருக்கிறது. சுகர் இருக்கிறது. பிபி இருக்கிறது. த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய ஆரோக்கியத்தில் ஏன் அப்படின்னா சனி அங்கேருந்து உங்களை 7ஆம் பார்வையாக உங்களை தான் பார்ப்பேன்னு பார்த்துட்டு இருக்காரு. சமசப்தம பார்வையாக பார்க்கக்கூடிய சனியுடைய அமைப்பு. அடுத்து சனி எந்த வீட்டை பார்க்குறாருன்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏன்னா 3ஆம் தேதிக்கு மேலே நியாயப்படி 6ஆம் தேதி கன்ஃபார்ம். யார் என்ன சொன்னாலும் அடிச்சு கேட்டாலும் அண்ணன் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி சனி வந்து வாக்கியப்படி அங்கே பயிற்சி நடத்த தான் போகிறாரு. பார்த்தாரு இத்தனை நாள் பார்க்கலன்றதை தாண்டி இப்போ அதிகாரப்பூர்வமாக சனி உங்களை தான் பார்ப்பேன் அடம் முடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அது பார்க்குற இடம் உங்களுடைய 1ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சுகம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே மாதிரி உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான நேரம், அதாவது வாய்ப்பு கொடுத்தாதானையா நான் வந்து பண்ண முடியும், வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வாய்ப்பு கொடுத்தா நீங்களும் அல்வா சாப்பிட்ற மாதிரி அடிச்சு தம்சம் பண்ணிடுவீங்க. ஆனால் அது கிடைக்காம கொஞ்சம் ஒரு ஏக்கமும் கொஞ்சம் நிராகரிப்பும் கிடைக்கும் போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். அப்போ இத்தனை நாள் என்ன யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கோவம்லாம் வரும். கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். நிறைய அலைச்சல், நிறைய வந்து கௌரவம், நிறைய சில பேச்சுக்கும் பதில் சொல்ல வேண்டிய சூழல் உருவாகிறது. அண்டர் எஸ்டிமேட் நீங்கள் பண்ணுவீங்க, இல்லை உங்களை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2வது நடக்காது, முதல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரையும் இந்த காலத்தில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அது பின்னாடி உங்களுக்கே வந்து ஆப்ப வைக்கும். ரகசியம் பரம ரகசியமாக இருக்க வேண்டும். 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட பிடியில் இருக்காரு. உங்களை பற்றி காசிப் பேசுறது, உங்களை பற்றி புறங்கூறது, நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பின்னாடியே வந்து இருந்துட்டு கூட போயிட்டு அவங்களுக்கு அதை கொடுக்காதீங்கன்னு கூட இருக்கவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சனி சொல்ல வைப்பார். அதனால வேலை பார்க்குற இடத்துல மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் என்பது இருக்கிறது. கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, நல்லதே நடக்காதுன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கும்போது நல்லது நடக்கிறதுக்கு என்ன குறைச்சல்? காசு, பணம், துட்டு, மணி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லா வரும். திடீர்னு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு தோணும். திடீர்னு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே இறங்குவீங்க, அதுக்கான ஆள்கள்லாம் சேருவாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொண்டீங்கன்னா போதும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் படிக்கிற குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கும்போது மொழி பாடங்களில் பிச்சு வாங்குவேன். இது வரைக்கும் என் பிள்ளை சயின்ஸே படிக்கல, தமிழே படிக்கல, என் பிள்ளைக்கு வந்து ஹிந்தியே வரமாட்டேது, எல்லாம் இந்த தடவை நடக்கும். மேக்ஸில் பட்டையை கலப்புவீங்க. சூப்பராக இருக்க போகுது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்க போகிறீங்க. எப்போ கெத்து வரும்? எல்லாம் கிடச்சா தானே கெத்து வரும். கொஞ்சம் கொஞ்சம் ஆளுமை பண்பு அதிகரிக்கும். பேசுகிற வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் கொஞ்சம் ஏதோ தோரணையில் பேசுகிற மாதிரி தோணும். அதனால் வயது மூத்தவர்களிடம், உங்கள்கிட்ட இத்தனை நாள் வித்தை சொல்லி கொடுத்தவங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பார்க்கும்போது தன்னுடைய உயிர்ப்பு அப்படியே கொடுப்பார் 7ஆம் பார்வைக்கு. அப்போ சனியோட ரெப்ரசன்டேட் மாதிரியே நம்ம வேலை செய்வோம். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகத்தான் இருக்கிறது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்தவர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்கிறது, இல்லை அடுத்தவர்களுக்கு உங்களுக்கு அட்வைஸ் சொல்லும்போது கொஞ்சம் பொறுத்து கேட்டுக்கோங்க. நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்கிறத விட்டுருங்க, வேண்டாம். வேலை பார்க்குற இடத்துல மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். உங்கள்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு வேறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் வேலை இடத்திலும் பணியிடத்திலும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி பெண்களாக இருக்க நேரத்தில் மாதவிடாய் ப்ராப்ளம், ரத்தத்தில் கொஞ்சம் உங்களுடைய சக்கரை அளவை பார்த்து கொள்ளுதல், கொஞ்சம் ஹெல்த்தில் ஹீமோக்ளோபின் இல்லாத மாதிரியான ஒரு சுணக்க நிலை வரதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியமான ஃபுட்டை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தில் தான் இருக்கீங்க. பெண்கள் மிகுந்த கவனம் தேவை இந்த நேரத்தில். ஓகே, என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும்னா, அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த நேரத்தில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே பாம்போட மேலே இருக்கிற மாதிரி லட்சுமி நரசிம்மர் இருப்பார். அவரை வழிபாடு பண்ணுறது மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். ஒருவேளை அது பக்கத்தில் கோவில் இல்லாட்டி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சு தினம் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. இல்லை மொபைலில் தான் இருக்கேன், ஏதோ ஒரு கோவிலில் போட்டால் வந்துடும். தினம் ஒரு தடவை காலையில் எழுந்திரிச்சு பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறது, வெளியில் போகிறது, உங்கள் வேலையை தொடங்குறதுன்றது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத அடுத்தவர்களுடைய அல்லல்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஓகே, அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த தடவை நிறைய யானை பார்க்க போகிறீங்க. யானை பார்த்தா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யானை அப்படின்றது குருவுடைய காரகத்துவம் தான். குரு தான் கௌரவம். ஸோ நீங்கள் நிறைய யானை பார்க்குறீங்க, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் கௌரவத்துக்கு இழுக்கு வராமல் நான் பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத, இதை குறித்து கலங்காத, நான் இருக்கேன், என் கை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த யானை பார்த்தல் என்பது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணில் தென்படக்கூடிய பிரபஞ்ச குறியாக இருக்க போகுது.
ஸோ ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்தவிடம் பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை. அனுபவ ரீதியாக சில வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.